பழனி கோவிலில் விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த தினத்தை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அதிகரித்ததால் பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அஜ்மீர் ராஜா வழங்க கேட்கலாம். அஜ்மீர் ராஜா, வணக்கம். இன்றைய தினம் விடுமுறை என்பதாலும் சுபமுகூர்த்த தினம் என்பதாலும் பழனியில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் தரிசனத்திற்காக 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்கள். பழனி முருகன் கோவிலில் விடுமுறை மற்றும் முகூர்த்த தினத்தை முன்னிட்டு இன்று பக்தர்கள் கூட்டத்தால் சுவாமி தரிசனம் செய்ய 3 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 6 படை வீடுகளின் 3ஆம் படை வீடான பழனியில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருவார்கள். அந்த வகையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் முகூர்த்த நாள் என்பதால் கேரளா மற்றும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிக அளவில் பழனி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய குவிந்து வருகின்றனர். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பொதுமக்கள் மலைக்கோயில் சென்று சாமி தரிசனம் செய்வதற்காக எளிய முறையில் குடமுழுக்கு வழியாக மலைக்கோயில் சென்று சாமி தரிசனம் செய்யவும், மலைக்கோவிலில் இருந்து கீழே வருவதற்கு படிப்பாதை வழியாக கீழே வருவதற்கும் கோயில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சாமி தரிசனம் செய்ய குறைந்தது 3 மணி நேரம் ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் ரோப் கார் மற்றும் வின்ச் நிலையங்களில் அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் காணப்படுகிறது. அந்த ரோப் கார் வின்ச்சுகளிலும் பக்தர்கள் மேலே செல்வதற்கு குறைந்தது 2 மணி நேரம் வரும் கால அவகாசம் ஏற்படுகிறது. மொத்தத்தில் சுமார் 5 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யப்பட்டு வருகிறாங்க. பழனி பக்தர்கள் கூட்டம் அதிகம் காரணமாக போலீசார் அதிக அளவில் பாதுகாப்பாக ஈடுபட்டு வராங்க. மோகன், விவரங்களுக்கு நன்றி அஜ்மீர் ராஜா.